வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். அண்ணன் அமெரிக்காவையே நான் மிஞ்சுவேன் தெரியுமா? அப்படின்னு ஜெலன்ஸ்கி முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி என்னப்பா செய்றாரு எங்க காமெடி பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டோம்னா, நேட்டோவோட மெம்பர்ஷிப் தரேங்கிறியே, மொத்த உக்ரைனுக்கும் தரியா? இல்ல 80% உக்ரைனுக்கு தரியா? அப்படின்னு கேட்கிறாரு. நேட்டோவ பொறுத்தவரையும், "நான் என்னைக்குடா தரேன்னு சொன்னேன் உனக்கு?" அப்படிங்கிற மனநிலை தான் அவர்கள் இருக்கார்கள். ஜெலன்ஸ்கி தெளிவா ஒரு குழப்பிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்புட்ன்னா, பிடிக்கப்பட்ட உக்ரைனு ரஷ்யாவுக்கு சொந்தம். 20% லேண்ட் ரஷ்யாவுக்கு சொந்தங்கிறீங்க. ஓகே. மீதி 80% லேண்டுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் குடுத்து என்னைய பாதுகாத்து வச்சுக்குவீங்களா? அது சுத்தப்படாது. ஒட்டு மொத்தமா 100% உக்ரைன். 80% இப்போதைக்கு உக்ரைன் நேட்டோ கண்ட்ரோல்ல இருக்கு. மீதி 20% நம்ம பேச்சுவார்த்தை ரீதியிலேயே கொண்டு போவோம் அப்படின்னு அடிச்சு விடுறாரு. இது எப்படி முடியும்? காரியம் இந்த பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்காரும்போதே லைன் நேட்டோல இணைய மாட்டோம் அப்படின்னு இருக்கும். 2வது லைன் பிடிக்கப்பட்ட பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம்னு இருக்கும். 3வது லைன் தேவைப்பட்டா எழுதிக்குவாங்க, இல்லாட்டி கையெழுத்து போட்டு போ அப்படின்னு சொல்லப் போறார்கள். அப்படி இருக்கும்போது, இப்படி ஒரு விஷயத்த எதுக்கு கிளப்பி விடுறாரு அப்படின்னா, தெளிவா மக்கள குழப்பறக்கு தான். காரணம் ஜெலன்ஸ்கியோட செல்வாக்கு போரோட பாதி 6 மாசம் தாண்டுனோனே செல்வாக்குன்னு ஒண்ணும் கிடையாது. அதுக்கு முன்னாடி செல்வாக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, அமெரிக்க ஏஜென்சிகள் பூஸ்ட் பண்ணி வச்சிருந்தார்கள். விஷயம் முடிஞ்சோனே அவர்கள் வேற வேலைக்கு போயிட்டார்கள். அதனால இவருக்குன்னு செல்வாக்குன்னு ஒண்ணும் கிடையாது. பூஸ்ட் பண்ண எஜமானர்களும் விட்டுட்டு ஓடி போயிட்டார்கள். ஹார்லிக்ஸ வேற யாருக்கோ கலந்து குடுக்குறக்கு. அப்ப இவரோட வண்டிய எப்படி ஓட்டுறது? அப்படின்னு கேட்டா, இந்த மாரி குழப்பி தான் ஓட்டணும். அந்த வேலைய ரொம்ப அழகா பண்றாரு. பைடன் ஆகட்டும், புட்டின் ஆகட்டும், அவர்களுக்கு நிகரான அரசியல்வாதி நான் தான். நீங்க ஒத்துக்காட்டி எனக்கு என்ன பிரச்சனை? என்னோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்லாம் நிறைஞ்சா போதும். அதுவரை இந்த மாரி குழப்பங்கள் செஞ்சுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஷர போடுறாரு நேட்டோவுக்கும் சரி, அமெரிக்காவுக்கும் சரி. அதே சமயம் உள்ளூர் மக்களையும் குழப்பி எடுக்கிறார். ஆனா ராணுவத்த பொறுத்தவரையும் அவர்கள் தெளிவாவே ஒரு அறிக்கைய குடுத்துட்டார்கள். என்ன அப்புட்ன்னா, பெரிய அளவுல எந்த ஒரு டீல் ரஷ்யா சார்ந்து முடிஞ்சாலும், அதுக்கப்புறம் ரஷ்யா அடுத்து எதிர்காலத்துல ஒரு காரிடார ஓப்பன் பண்ணணும். அதாவது ஒடிசாவ தூக்கிக்கணும். மோல்டோவா வரையும் ரஷ்யா கண்ட்ரோல்லயே ஒரு காரிடார உருவாக்கணும் அப்படின்னு ரஷ்யா எந்த காலத்திலயாச்சும் நெனச்சுச்சுன்னா, 4 வருஷம் கழிச்சோ, 40 வருஷம் கழிச்சோ நெனச்சுச்சுன்னா, உக்ரைன்ல உள்ள வீரர்களோ, உக்ரைன் மக்களோ அத எதிர்த்து சண்ட போடுவான்னு மட்டும் கனவுலயும் நெனச்சிராத. அத முடிவு பண்ணிட்டு கையெழுத்து போட்டுக்க. அப்படி இல்ல அப்டின்னா, உலகம் பூரா நடக்கக்கூடிய நிகழ்வு தான். அப்படியே ஆயுதத்த போட்டு அந்தந்த பகுதியில அவங்கவங்க நின்னுக்குவோம். ஆப்போசிட்ல இருக்கிறத தார வாத்து குடுக்க வேணாம். அந்த ஒரு சச்சரவு, பேச்சுவார்த்தை அப்படியே வச்சு ஓட்டுவோம். கிரிமியா ஓட்டலையா 2014ல இருந்து அதே மாரியே வச்சுக்குவோம் அப்படிங்கிறது தான் உக்ரைன் ராணுவத்தோட நிலைப்பாடா இருக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல போறார். அவரோட கல்ல அங்க கட்டணும். அதுக்கடுத்து இங்க குழப்பத்துல ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிய எடுத்து போறார். எந்த அளவுக்கு கை குடுக்கும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அதனால அப்பப்ப வந்து போன பாவத்துக்கு வச்சு செய்றானே நம்மள அப்படின்னு இப்ப ஐரோப்பிய தலைவர்கள் தான் முழிச்சு போய் இருக்கார்களாமா. இருக்கட்டும். ஆடுன ஆட்டம் அப்படி. சரி, இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டா, இப்படியே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்து எல்லா ஃபண்டையும் கட் பண்ணி விட்டுருவார். அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இந்த பக்கம் ரஷ்யா அப்படிங்கிறது ட்ரம்ப் ஃபண்ட கட் பண்ண உடனே இன்னமும் தன்னோட வீரியத்த கூட்ட தயாராயிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, மிகப்பெரிய பட்ஜெட்ட அடுத்த ஆண்டுக்கு ரஷ்யா இப்பவே ஒதுக்கியிருக்கு. எவ்வளவு அப்படின்னா, ரஷ்யாவோட டோட்டல் பட்ஜெட்ல ஏறக்குறைய 30% மேல இந்த யுத்தத்துக்கான ஒரு பட்ஜெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருங்க. அப்ப எவ்வளோ ஆக்ரோஷத்தோட கொண்டு போக முடிவு பண்ணியிருக்கார்கள்ன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி, அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற வருஷத்துல டோட்டல் ரஷ்யாவோட பட்ஜெட்ல 24%க்கும் அதிகமா தான் ஒதுக்குனார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3% எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிட்டார்கள். அப்படி இருக்கும்போது, இந்த தடவ சட்டுன்னு ஒரு ஹைக்க ரஷ்யா காட்டுறது எதுக்கு அப்டின்னா, ஜெலன்ஸ்கி இந்த மாரி காமெடி விளையாட்டு விளையாடட்டும். ஐரோப்பிய தலைவர்கள் பதட்டத்துல இருக்கட்டும். அமெரிக்கா வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, நம்ம வெறி பிடிச்சு முன்னேறி, இன்னமும் நமக்கு தேவையான பகுதிகள கைப்பற்றுவோம்னு அவர்களும் சரியான தீவிரத்துல இருக்கார்கள். இது எல்லாம் தெரிஞ்சு தான் ஜெலன்ஸ்கி இறுதி கட்ட தன்னோட ஆட்டத்த ஆடுறார். எதுக்கு? உக்ரைன காப்பாத்தவா? உக்ரைன் மக்கள காப்பாத்தவான்னு கேட்டா, இல்ல அவருக்கு பேக் டோர்ல போட்ட டீல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்னமும் அதிகமா ஹைக் பண்ணி வாங்கிட்டு செட்டில் ஆகுறக்கு மனுஷன் வழிய பாட்டார். இந்த யுத்தம் அப்படிங்கிறது நாடு பிடிக்கிறக்காக உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கல. ரஷ்யாவ 40 வருஷம் பின்னோக்கி போடுவோம். இந்த சூழ்நிலைய பயன்படுத்தின்னு அமெரிக்கா நெனச்சுச்சு. இந்த சூழ்நிலைய விட்டுட்டோம் அப்புட்ன்னா, நமக்கான ஒரு பஃபர் ஜோன ஐரோப்பிய எல்லைகள்ல உருவாக்க முடியாம போயிரும்னு ரஷ்யாவும் பிடிச்சு இதோ சாதிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 வல்லரசு பயலுக
ரொம்ப தீவிரமா இருக்காய்ங்க. இத பயன்படுத்தி நம்ம கல்லாவ கட்டிக்குவோம் அப்படின்னு இன்னொரு அரசியல்வாதியான ஜெலன்ஸ்கியும் முடிவு பண்ணார். 3 அரசியல்வாதிகளும் ஏறக்குறைய 2 நபர்கள் மைலேஜ் எடுத்து போய்ட்டார்கள். 3வது நபர் மைலேஜ் எடுப்பார். இவரோட மைலேஜோட இந்த யுத்தம் நிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வரும் நாட்கள்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.